ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே வந்து இங்கே வந்து லீவ் விட்டுருந்தாங்க. பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாருக்குமே லீவ் விட்டுருந்தாங்க நியூ இயர் அப்படின்றதுனால. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து பாப்பா பீச்சுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் இந்த பீச்சுக்கு அடிக்கடி நாங்கள் வருவோம், வாக்கிங் போவோம். ஸோ அந்த பீச்சுக்கு வந்து பாப்பா கூட்டிகிட்டு வந்திருந்தோம். கிராண்ட் அயாத் ஹோட்டலோட பேக் சைடு அப்படியே இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் அயாத் ஹோட்டலோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னதான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனா கூட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இருட்டிடுச்சு, அந்தளவுக்கு வியூ உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே ஆனால் அன்றைக்கி வந்து லீவ் அப்படின்றதுனால ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு. இவ்வளோ ஜனலாம் அந்த பீச்சில் பார்த்ததே கிடையாது. நாங்கள் வாக்கிங் வருவோம் அடிக்கடி, நானும் என் ஹஸ்பண்டும். இதோ தெரியுதா, நேராக பார்த்துவேன். அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நான் எவ்வளோ கிலோமீட்டர் தெரியல, நிறைய கிலோமீட்டர்ஸ் இருக்கும், நடப்போம். ஆனால் கீழே வந்து ஒரே ஒரு தடவை தான் இறங்கி போனேன். அதுக்கப்புறம் வந்து நான் இறங்கி போகவே இல்லை இந்த தண்ணியில். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் மேரேஜ் ஆகி வந்த 1 வீக்லேயே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் இந்த பீச் எனக்கு காட்டுறதுக்காக நைட்டு கூட்டிகிட்டு வந்து இந்த பீச்சில் இறங்கி அந்த தண்ணி ஓரமாக நாங்கள் நடந்து போனோமா 2 பேரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் நான் பார்க்குறேன், என் கையில் இருந்தால் அன்றைக்கி நான் போட்டுட்டு போய் இந்த ப்ரேஸ்லெட்டை வந்து இந்த பீச்சில் தான் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், நாங்கள் நடந்து போகும்போது அந்த தண்ணியில் விழுந்துருச்சா இல்லை இந்த மாதிரி எங்காவது நாங்கள் வாக்கிங் போகும்போது இந்த பீச்சில் வேறு எங்காவது விழுந்துதான்னு தெரியல. அப்படின்னு நாங்கள் போயிட்டு அன்றைக்கி போய் தொலைஞ்சு போய் 2 நாள் கழித்து போய் பீச்சில், அது இவ்வளோ பெரிய பீச், எவ்வளோ பெரிய வாக்கிங் ஏரியா தேடி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கவே இல்லை. மேரேஜுக்கு 3 நாளுக்கு முன்னாடி தான் வாங்கினேனே அந்த ப்ரேஸ்லெட்டை நான், மேரேஜ்க்காக கோல்டு ப்ரேஸ்லெட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 2-3 வாரம் கழித்து தான் வந்து எங்கள் மாமியாருக்கு கூட அப்போ ஊரில் இல்லை, அதுக்கப்புறமா தான் அவங்க வந்தாங்களே, நெக்ஸ்ட் மந்த்து தான். ஸோ அந்த பீச்சுக்கு தான் இப்போ போயிருந்தோம் பாப்பா கூட்டிக்கிட்டு. அந்த அம்மா கூட்டி ஹாப்பி ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப இந்த டைம் கூட பாங்களேன் எவ்வளோ இருட்டி இருக்கு. அப்போ கூட ஒரு செம்ம ஸ்வெட்டிங்கு, கொஞ்சம் கூட சில்னஸ்ஸே இல்லை. சரி போகலாம், உடனே போயிடலாம் அப்படின்னு கிளம்புனா எங்கள் பாப்பா ஈவியா பாப்பா விடவே மாட்றா. அவளுக்கு அங்கே ஃப்ரீயாக இருக்குது, வீட்டுக்குள்ளே ரூம்லேயே அடைஞ்சிருப்பாளா. ஸோ இங்கே வந்து அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறதும் ஜாலியாக மேடம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி ஓகேம்மா நீ விளையாடு அப்படி சொல்லிவிட்டு அவங்க டேடி விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்து அவள் அங்கே இங்கேயும் ஓடி போயிட்டு விளையாடிட்டு இருந்தா. அப்போ வந்து எனக்கு இந்த பீச்சை பார்க்கும்போது ஏசப்பா வந்து கடற்கரையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, மீன் பிடித்து கொண்டிருந்த 2 சகோதரர்கள் இருப்பாங்கள்ல, சைமன் பீட்டரும் ஆண்ட்ரியும். அவங்கள பார்த்தோன்னே ஏசப்பா என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, வலையை போட்டுட்டு இருந்தவங்க வலையை அப்படியே கடலில் விட்டுட்டு என்ன பண்ணாங்க, ஏசப்பா என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஒபே பண்ணி ஏசப்பா பின்னாடி வந்துட்டாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க. திரும்ப அகைன் வந்து 2 சகோதரர்கள் இருக்காங்க, ஜேம்ஸ் அண்ட் ஜான். அவங்க தந்தையோடு சேர்ந்து அவங்க படகுல வலைகளை வந்து பழுது பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்களும் உடனே தங்க படவையும் விட்டுட்டாங்க, தன்னோட டேடியும் விட்டுட்டாங்க. 2 பேரையுமே விட்டுட்டு ஏசப்பா கூப்பிட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறாங்க. மீன்களை பிடித்து கொண்டிருந்தவங்களை மனிதங்களை ஏசப்பா கிட்ட கூட்டிட்டு வர சீடர்களாக ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவங்கள மாற்றினாங்க. ஏசப்பாவோட கூப்பிட்ட உடனே அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. சாதாரண மனிதர்களே ஏசப்பா வந்து தம்முடைய பெரிய ஊழியத்துக்காக என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. பாருங்களேன், கடலில் வலை வீசி கொண்டிருந்த 4 சாதாரண மீனவர்களை ஏசப்பா பார்த்து என் பின்னே வாருங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க வலைகளை, படைகளை, தந்தைகளை எல்லாரையுமே விட்டுட்டு ஏசப்பாவை பின்பற்றினாங்க. அந்த 4 மீனவர்கள் தான் உலகத்தை மாற்றிய முதல் சீடர்கள் ஆனாங்க. இயேசுவின் அழைப்பு வாழ்க்கையை மாற்றும் அழைப்பு. ஸோ தான் நான் சாதாரண மனிதன் தானே, என்ன போய் ஏசப்பா பார்ப்பாங்களா, என்ன அழைப்பாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏசப்பா நினைச்சா யாரையும் எப்படியும் மாற்ற முடியும். ஸோ ஆண்டவர் நம்மை அழைக்கும்போது நாம் உடனே சாக்குப்போக்கு சொல்லாமல், மோசே கூட பாருங்களேன், ஆண்டவர் அவரை அழைத்தும் போது நிறைய வந்து அவர் வந்து சொல்லுவார், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், எனக்கு பேச தெரியாது, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, என்னை அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அதுலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கூட ஏசப்பா வந்து அவரை வந்து ஆல்ரெடி முன்குறித்து வச்சுட்டாங்க. ஸோ வந்து அவங்கள அழைச்சிட்டாங்க. அதனால் வந்து அவங்க எவ்வளோ தான் சாக்குப்போக்கு சொன்னாலும் அவங்க பார்த்தீங்களா கடைசியாக வந்து ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் வந்து அவங்களை எடுத்து பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி யோனா கூட அப்படி தான் பண்ணுவாங்க. நினிவேக்கு போக சொன்னால் போகாமல் தர்ஷிஷ்க்கு ஓடி போவாங்க. ஆனாலும் ஏசப்பா யோனாவை விடலை, அவங்க நினிவே பட்டணத்துக்கு போகிற வரைக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஒருத்தவங்களை குறிச்சிட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக ஏசப்பா வந்து நிறைவேற்றுவாங்க. அது எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ தான் அதுலேருந்து வந்து விலகி விலகி ஓடி போனாலும் ஏசப்பா முன்குறித்ததை அவங்க கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. ஸோ ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது, நம்ம கூப்பிடும்போது, நம்ம ஒரு பணிக்கென்று அவர் நியமிக்கும் போது நம்ம சாக்குப்போக்கு சொல்லாமல் உடனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் வாக்கிங் முடிச்சிட்டோம், வீட்டுக்கு கிளம்புறோம். பாய்.